ஹாய் ஹாய் எல்லாரையும் ஒரு புது வீடியோல அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னு தானே பாக்குறீங்க. ரைட். கொலம்போல பொரல்லஸ் கமுவண்ட் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற பெல்லன்வில பார்க்குக்கு தான் இன்னைக்கு நாங்க போறோம். ஸோ அந்த ஒரு வழியா தான் இன்னைக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா இதோ இதுல இருக்கிற இந்த விஹாரை தான் பொரல்லஸ் கமுவ பெல்லன்வில விஹார அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பக்கத்துல தான் நான் சொன்ன அந்த பொரல்லஸ் கமுவ, அதாவது இந்த பெல்லன்வில பார்க் இருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதுதான் வெரஸ் கங்க பார்க் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கொலம்போ ஃபோர்ட்ல இருந்து பெல்லன்விலைக்கு வரணுமெண்டா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் மாதிரி ஆகும். அதாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெள்ளவத்தையில இருந்து இங்கே வரணுமென்று பார்த்தா ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. அதாவது ஒரு 13 நிமிஷம் அந்த மாதிரி தூரத்தில். ரைட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ ஈவினிங் இப்போ சரியா 6:50 ஆகுது. ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்கிங் எல்லாம் ஃபுல். ஸோ இங்கால ரொம்ப க்ரௌடாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட் சைட்லையும் வெஹிக்கிள் பார்க் பண்ணலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே, அதாவது இன்சைடில் பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டும் நீங்கள் உங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த பெல்லன்வில பார்க்குக்கு சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. பெல்லன்வில பார்க் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். பட் உங்களோட வெஹிக்கிள் இன்சைடில் பார்க் பண்ணணுமென்று சொன்னால் மட்டும் 1 ஹவருக்கு ஒரு 100 ருபி மாதிரி நீங்கள் பே பண்ண வேண்டி இருக்கும். அப்படி இல்லை பைக்கில் வருவீங்க அப்படின்னு சொன்னால் 30 ருபீஸ் மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பார்ப்பீங்க போட் ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமும் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சார்ஜஸ் இருக்குது. அதாவது நீங்கள் தனியாக போகலாம், அப்படி இல்லாட்டி பேக்கேஜாக, அதாவது உங்களோட ஃபேமிலியோட போகலாம். அப்படி இல்லை கப்பல்ஸ் அப்படி என்று சொன்னால் அவங்களுக்கும் தனியாக ஒரு போட் ரைட் வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த நைட் வியூவில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock ஆகுது. ஸோ வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தூரத்தில் விளங்கும்னு நினைக்கிறேன். இதுதான் தூரத்து வியூ. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பெல்லன்வில பார்க் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ கொலம்போல நிறைய பார்க்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை இது. பிகாஸ் இது வந்து இயற்கையாக அமைஞ்சது அப்படியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பார்க் தான் இந்த பெல்லன்வில பார்க். அதாவது இந்த வெராஸ் கங்கை, அதாவது வெராஸ் ஏரியை சுற்றி தான் 2 பாத் போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா விளங்கும். ஒன்று வந்து மண் தரையா இருக்கும், அடுத்தது வந்து காப்பட் பண்ணி இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா நீங்க இதுல பார்ப்பீங்க. ஸோ இந்த மண் போட்ட தரையில வந்து நாங்க, அதாவது ரன்னிங் அந்த மாதிரி, வாக்கிங் அந்த மாதிரி போகலாம். அடுத்த பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சைக்கிளிங். பார்த்தீங்கன்னா நீங்கள் விளங்கும், நிறைய பேர் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சொந்தமாக சைக்கிள் இருக்கணுமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இங்கே பைசிக்கல் வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணியும் எடுக்கலாம். இன்னும் ரைட், நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? 3 இடத்துல நீங்கள் பைக் ரெண்ட் பண்ணலாம். அதாவது மெயின் ரோட்டில் வந்தீங்க, அதாவது மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் மெயின் கேட்லேயே உங்களுக்கு பைக் வந்து ரெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்களா, ஜஸ்ட் 1 ஹவருக்கு 150 ருபீஸ், 150 ரூபா மட்டும்தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு கேட், அதாவது இந்த உங்களுக்கு விளங்கும், இந்த புத்தர் சிலையோடையே பக்கத்துலேயே இருக்குது பைக் ரெண்ட். ஸோ இங்கேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பைசிக்கல்ஸ். ஸோ இங்கே எடுக்கிறேன்னு சொன்னாலும் அதே சார்ஜஸ் தான், 150 ரூபா ஆகும். ஸோ சின்னவங்களாக இருந்தால் ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி தான். ஸோ இன்னொரு ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து எக்ஸசைஸ் ஏரியா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்,
இதுக்குள்ள ஒரு அதாவது இந்த பாத்லயே நடுவால போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள போனா லைக் ஒரு கிரவுண்ட் மாதிரி ஒரு ஏரியா உண்டு இருக்கு. இதுக்குள்ள வந்து மார்னிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, நிறைய யோகா கிளாஸஸ் நடக்கும். அதுக்கு பிறகு இந்த ஜும்பா கிளாஸஸ், கராட்டி கிளாஸஸ் அந்த மாதிரி எல்லாம் இதோ இந்த கிரவுண்ட்ல தான் நடக்கும். அதுக்கப்புறம் அங்கால பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு எக்ஸர்சைஸ் பண்ணக்கூடிய மாதிரியான வசதிகளும் இந்த கிரவுண்ட்ல இருக்குது. ஸோ இந்த வியூ நைட்ல பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல பெருசா யாரையும் காணல. பட் கிரவுண்ட் வந்து ஃபுல்லா தான் இருக்கு. அங்கால பார்க்கலாம் ஃபுல்லா தான் இருக்கு இன்னைக்கு. பட் இந்த ஏரியால யாரையும் காணல. ஸோ பாருங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி. மோஸ்ட்லி கலாம்போல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா, இங்க ரொம்ப க்ரவுடா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா, ஒரு 300, 400 பேர் இருப்பாங்க. மார்னிங் வந்தீங்கன்னாலும் அப்படித்தான். ஸோ, மத்தியான டைம்ல பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்க மாட்டாங்க. ரொம்ப வெயிலா இருக்கிறதால. மத்தபடி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொம்ப க்ரவுடா தான் இருக்கும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் பண்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் இங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஃபுல் ஏரியாவ சுத்தி நடக்கிறேன்டா, அதாவது இது ஒரு வட்டம் மாதிரி தானே இருக்கு. இத சுத்தி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவுல தான் இது இருக்கு. ஸோ இத சுத்தி வர்றதுக்கு உங்களுக்கு 3 கிலோமீட்டர் எடுக்கும். ஸோ யூசுவலி நாங்க போறதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட் இதுல நடப்போம். ஸோ அப்படி என்ன கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது ரொம்ப டயர்டும் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் எல்லாம் போரிங். 1 ஹவருக்கு மேல ஜிம் எல்லாம் போகவே இயலாது. ரொம்ப டயர்டா இருக்கும், போரிங்கா இருக்கும். பட் இங்க அப்படி இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னாலே விளங்கும். ரொம்ப இயற்கையா இருக்கும். நடுவுல ஒரு ஏரி இருக்கு. அத சுத்தி அப்படியே ரொம்ப நிறைய மரங்கள். அப்புறம் நிறைய பேர் வாக் பண்ணுவாங்க. அப்புறம் வரும்போது நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இங்க போர் அடிக்காது. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ காத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காத்து பிச்சிட்டு வரும். அவ்வளோ இதமா இருக்கும். ஸோ இந்த நைட் டைம்ல இப்ப நான் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காத்தடிக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு இதமான ஒரு ஃபீல். ஸோ ரிலாக்ஸ் ஆகுறதுக்கெல்லாம் பீச்சுக்கெல்லாம் போக தேவையில்ல. ஒரு இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. உங்களோட மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பிளேஸ் என்று தான் நான் சொல்லுவேன். ஸோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு பக்கத்திலேயே பெல்லன்வில ரஜமஹா விஹார அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஹார இருக்கு. ஸோ, இங்க இதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஏனென்று பார்த்தீங்கன்னா, அந்த விஹாரையில இருக்கிற ஒரு போதி மரம் 2300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மரம் அங்க கட்டப்பட்டிருக்கு. அதாவது அந்த விஹாரையும் ரொம்ப பழைய ஒரு விஹார அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு அந்த விஹாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல கட்டாயம் அந்த விஹாரையையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளன்வில பூங்கா எப்ப கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு தான் எங்கட இலங்கை இராணுவம், மத்தது ஸ்ரீலங்கன் ஆர்மி அண்ட் நேவி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பெல்லன்வில பூங்காவ வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு அழகான திட்டம். அ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைம் எடுத்த ஃபோட்டோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். பாருங்க, மார்னிங் வியூ வந்து இப்படித்தான் இருக்கும். ஸோ ரொம்ப பச்சை பசேல்ன்னு இருக்கும். நிறைய மரங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஏரி. ஸோ இது வந்து மறுபடியும் நம்மளோட நைட் வியூ. ஸோ இத சுத்தி ரொம்ப வீடுகள் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு சைட்ல ஏரி இருக்கும். நடுவுல தான் இந்த அதாவது 2 பாதையும் போகுது. ஸோ பக்கத்துல பார்த்தீங்கன்னா, சுத்தி வர வீடுகள் தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சுத்தி வர வீடுகள் தான் இருக்கு. ஸோ அதுக்கு வேறயா ரோடெல்லாம் இருக்கு. அந்த வீடுகளுக்கு போறதுக்கு. ஸோ பக்கத்துல சில ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதாவது லேக் வியூ ஹோட்டல் அந்த மாரி சில ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆ இதுக்கு கிட்ட கூட ஒரு இதுதான். இது கூட ஒரு லேக் வியூ ஹோட்டல் தான். ஸோ நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஸ்டே பண்ணலாம். அதாவது தூர இடத்துல இருந்து வாரீங்க, அதாவது இந்த இடத்துக்கு வரப்போறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற லேக் வியூ ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல நீங்க தங்கினீங்கன்னு சொன்னா,
ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சத்தமா அந்த மாரி இருக்காது. பிகாஸ் கொலம்போ நார்மலா உங்களுக்கு தெரியும். சிட்டி வந்து கொஞ்சம் சத்தமா தான் இருக்கும். ரைட். அப்புறம் போர்டெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. முதலைகள் வரும் கவனம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப வருஷமா போறேன். முதலையெல்லாம் பார்த்ததில்ல. பட் கண்டிப்பா உள்ளுக்குள்ள இருக்கும். அப்படித்தான் நினைக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இதுல ஒரு சிறுத்தை பாயிற மாதிரி, ஒரு சுவத்துல இருந்து ஒரு சிறுத்தை பாயிற மாதிரி அந்த மாரியெல்லாம் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நைட் டைம்ல எடுத்ததால உங்களால அந்த கலர்ஸ் கொஞ்சம் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். இருந்தாலும் இதுதான் அந்த வியூ. கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி அந்த மாரி ஒரு சிறுத்தை வந்து வெளியால பாயிற மாதிரி செஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கும். நீங்க நேர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு போட் ரைட் அப்படின்ட்டு காட்டியிருப்பேன் நீங்க வரும்போது. ஸோ ஒரு குரூப் வந்து போயிட்டுருக்குறாங்க போட்ல. நீங்க பார்த்தீங்கன்னா விளங்கும். ரைட். அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் தான், இந்த ரொம்ப வெளிச்சமா இருக்கும். இந்த வெள்ளன்வில வந்து நைட் டைம்ல அதாவது ரொம்ப இருட்டு தானே, பட் இந்த வெள்ளன்வில இந்த பார்க்க சுத்தி ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற லேம்ப்ஸ் எல்லாமே சோலார் பவரால தான் இயங்குது. அதாவது இந்த சூரிய சக்தி, சூரிய படலால தான் இது எல்லாமே இயங்குது. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்த இதுல போட்டிருக்கிற போட். நில்லுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த போட் கூட இயங்குறது வந்து முழுக்க முழுக்க சூரிய ஒளியினால தான். பாருங்க, சோலார் பேனல்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. விளங்குதா? இந்த மேல போட்டிருக்காங்க பார்த்தீங்க தானே? ரைட். இதுதான் சோலார் பேனல்ஸ். அதாவது இந்த சோலார் பேனல்ஸ்ல இந்த சூரிய சக்திய எடுத்து தான் இந்த போட்ஸ் கூட இயங்குது. அற்புதமான படைப்பு தானே! அதாவது இந்த சூழல், அதாவது இந்த சுத்தி இருக்கிற சூழல வந்து மாசுபடுத்தக்கூடாது அப்படின்னு தான் இந்த வெள்ளன் விளையில மெயினா இந்த ஏரியாவ சுத்தி இருக்கிற ஃபுல்லாவே நேச்சுரலாவே அதாவது இயற்கையாவே மாசுபடுத்தாம எல்லாத்தையும் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஓகே நாங்க எங்களோட வெஹிக்கிள் பார்க் பண்ண இடத்துக்கே ஒரு ஃபுல் ரவுண்ட் அதாவது 3 கிலோமீட்டர் நடந்தே வந்து சேர்ந்துட்டோம். ரைட். அப்புறம் நான் உங்களுக்கு இந்த போட்டோட ப்ரைஸையும் சொல்ல மறந்துட்டேன். பெர் பெர்சன் அதாவது பெரியவங்களுக்கு ரூ. 400 ₹400 எடுப்பாங்க. அப்புறம் சின்னவங்களுக்கு 200 எடுப்பாங்க. அப்புறம் இதுதான் இன்னொரு சைக்கிள் வாங்குற இடம். அதாவது நீங்க ரென்ட்டுக்கு சைக்கிள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே கைஸ். ஸோ பெல்லன்வில்ல பத்தின ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோனால நான் ஏதாச்சும் பிழை விட்டிருந்தா என்னோட கமெண்ட்ல கண்டிப்பா அதை சொல்லுங்க. அது என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட உங்களுக்கு பாசிட்டிவா ஏதாவது பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுறேன். நன்றி. பாய் பாய்.